4/11/2015 புதன்கிழமை பகல் 2 மணி ஆதிபராசக்தி ஸ்லோகத்தின் 13வது இலக்கத்தின் உரையாக்கம். இந்த உரையாக்கம் அவித்யா வித்யாவின் தத்துவத்தை சொல்லப்படுகிறது. இங்கு அவித்தியின் நிலை தேவையற்றது. வித்யாவின் ஆதாரம்தான் தேவை. அது அன்னை சரஸ்வதி தேவிக்காக சொல்லப்பட்டது வித்யாதாரம். அவித்யாதாரத்துக்குள்ளே மனிதன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே இந்த சரஸ்வதி மகாதேவியை கல்வி அளிப்பவள் என்று ஒரு வரையறுக்கக்கூடிய கருத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்த 108 ஸ்லோகங்கள் எழுதுவதற்கு 3 நாட்கள் தேவைப்பட்டது. 3 வாரம், ஒரு வாரத்தில் ஒரு நாள், 36 எழுதி 3 36களில் முடித்துவிட்டோம். இந்த 13வது ஸ்லோகத்தின் வரையறுக்கப்பட்ட போது இயற்கையின் காரணமாகவும் அன்னை ஆதிபராசக்தியின் அருள்படி இருக்கலாம். அதில் அவித்யாவின் தத்துவத்தை அவளே வரையறுக்க சொல்லவில்லை. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யாபவனே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்சய உருவத்தின் ஆக்கம். உருவமே இல்லை என்று சொல்கிறாள் அன்னை. ஆனால் அங்கே உருவத்தினை பிரதட்சையா 4வது வரி பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே படைப்பதற்கு முன் சரஸ்வதி லோகத்தை படைத்து அதிலே அதிகாரத்தை கொடுத்து ஒரு பெண்ணின் உருவத்தை கூட்டி வைத்து அமர வைக்கிறாள். இது 4வது வரியின் தாத்பரியம். சிருஷ்டி தேவி சிங்க வாகினி சிங்காசனி திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இது 10 வரிகள் கொண்ட இலக்கம். ஆராய்ச்சி செய்த போது அன்னையின் திருவுள்ளத்துப்படி இதில் அவித்யா என்ற வரிகள் சேர்க்கப்படாமல் விட்டுவிட்டது. ஆனால் அவித்யை உருவமான நிலை, அது உருவமற்று போகும் நிலையை மனிதனுக்கு சாருகிறது. இது தெய்வங்களுக்கு சாருவதில்லை. பிறப்பினேலே வரக்கூடிய அவதார புருஷர்களுக்கு இது சாருவதில்லை. சாருவது போல் இருக்கும் அவித்யை விட்டு வெளிவருவதற்கே ஆதாரமான வித்யா தத்துவத்தை படிக்க வேண்டும். இந்த வித்யா தத்துவத்தை சொல்லிக் கொடுப்பவள் ஆனா என்றால் இல்லை, பெண்தான். அந்த பெண்ணுக்கு பெயர் என்ன? சரஸ்வதி. அவள் படைக்கப்பட்ட விதம் அன்னையின் பிராண சுருதி அவளுடைய சக்தியை வைத்து ஒரு பெண்ணாக பிரதட்சையா சரஸ்வதி லோகத்தை உற்பத்தி செய்து சரஸ்வதி உலகத்தை உற்பத்தி செய்து அதில் பிரதிஷ்டை செய்கிறாள். உயிரோடு கூடிய தன்மை, உடலோடு கூடிய தன்மை மனிதனை போன்று. ஆகவே வித்யா தத்துவத்திற்குள்ளே அவளை படைத்து விடுகிறாள். அதனுடைய மூலம் 4 வேதங்கள். அந்த 4 வேதத்திற்கும் ஆதாரம் காயத்ரி. இவ்விருவர்களுக்கும் ஆதாரம் அன்னை ஆதிபராசக்தி. இது
வித்யா என்று சொல்லக்கூடிய நிலையில் ஷட் வித்யா, ஆதாரத்தை சொல்லி முடித்து விட்டோம், சுகத்தை சொல்லிவிட்டோம், ஆரோ அவரோ என்ற நிலையை முடித்து விட்டோம். அவித்யா வித்யா நான்காவது நிலை. 5 சுகம், பஞ்சபக்தி சுகம். சரவணம் 6, இதற்கு பின் ஒரு 6. இப்பொழுது அந்த அவித்யா வித்யா தத்துவத்திற்குள்ளே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அனைத்துமே வித்தையை சார்ந்து வரக்கூடிய காலத்திலே அதற்கு ஆதாரம் உண்டு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மகா தத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறைவனோடு வாழ்ந்தவர்கள், இறைவனோடு இருந்தவர்கள், இறைவனுக்கு சேவை செய்தவர்கள். அவர்களால்தான் இந்த வித்யாவ நிலையில் ஆதாரத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த புரிந்து கொண்டவர்கள் கூட அவித்யா நிலையில் இருந்து சில காலம் எம்பெருமானிடத்திலே பணிகளும் சேவையும் செய்து அந்த பணியும் சேவையும் செய்யக்கூடிய காலத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் அருள் பெற்று செய்தால் அந்த சேவையின் பலனால் புரிந்து கொள்ள முடியும். இறைவனோடு வாழ்க்கையை ஒன்றிவிட வேண்டும். இறைவனுக்காக பல சேவைகள் செய்ய வேண்டும். இறைவன் ஆடக்கூடிய நாடகத்தில் கதாபாத்திரத்தில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வித்யாவுக்குள்ளே இருந்த ஆதாரத்தின் நிலை தெரியும். அவித்தியில் ஆதாரமற்ற உருவங்கள் மறைந்து போகலாம். முக்கியமான குறிப்பு. ஞானத்தின் சிதறல்கள் வெடிப்பதற்கு ஒரு நொடிதான். ஞானத்தின் சிதறல்கள் வெடிப்பதற்கு ஒரே நொடிதான். பலராமனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கண்ணனுக்கு முன்னவனாக வருகிறான். அண்ணன் பணி செய்து கிடக்கிறான். அண்ணன் என்ற நிலை இது அவித்தையில் ஆதாரமற்ற நிலை. பிறப்பு யாரோடு? கண்ணனோடு. பிறப்பின் ரகசியம் என்ன? கண்ணனுக்கு முன்னவன் அண்ணன். கண்ணனுக்கு முன்னவன் அண்ணனாகிறான். அவித்தியில் ஆதாரமற்ற உருவம் இது. வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான 3வது வரி. பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே 4வது வரி. சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி 5வது வரி. திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி, அவள்தான் இதை ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். விஞ்ஞானம் கோடி கட்டாலும், வேதங்கள் கோடி கட்டாலும், மனனம் செய்தாலும், இறைவன் வாழ்ந்த காலத்தில் இறைவனோடு வாழ்ந்து சேவை செய்யக்கூடிய காலத்தில் அன்னையின் அருள் பெற்றால் மட்டும் தான் தெரியும். அன்னையின் அருள் பெற்றால் என்றால் எந்த அன்னை? ஆதிபராசக்தியின் அருள் பெற்றால் மட்டும்தான் இது விளங்கும். இறைவனோடு பிறக்கலாம், இறைவனுக்கு சேவை செய்யலாம், இறைவனுக்கு உருவமுள்ள பதவிகள் பெற்று வரலாம், அண்ணனாக தம்பியாக வரலாம். அவித்தியின் ஆதாரமற்ற நிலைக்குள் தான் வர முடியும். அந்த வித்யாவின் தத்துவத்தை ஆதாரம் தெரிந்து கொள்வதற்கு சேவை செய்ய வேண்டும்.
யாருக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த அவதார நோக்கம் எடுத்து வந்திருக்கிறானே அவனுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்கு யார் அருள் பெற்றிருக்க வேண்டும்? அன்னை ஆதிபராசக்தியின் அருள் பெற்றிருக்க வேண்டும். அன்னை ஆதிபராசக்தியின் அருள் பெற வேண்டுமானால் அவள் எந்த ஆசானை விட்டிருக்கிறாளோ அந்த ஆசானோடு அருள் பெறுபவனோடைய படிவிடைகள் இருக்க வேண்டும். ஆசான் ஆணாகத்தான் இருக்க வேண்டும். பெண்ணாக இருக்கலாகாதா? இருக்கலாம். பெண்ணாக இருக்கலாகாதா? இருக்கலாம். வித்யா பவந்து என்று சொல்லக்கூடிய நிலையில் மனம் மாறி அந்த அன்னையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை இருக்கக்கூடிய காலத்திலே பெண் ஆசானாக வரலாம். அதற்காகத்தான் போலத்தின் கருத்துதனை அன்னை ஆதிபராசக்தி தன்னகத்தை கொண்டிருக்கிறாள். இறைவனோடு பிறந்து இறைவனோடு வாழ்ந்து இறைவனுக்காக தொடர்பு கொண்டு சேவைகள் பல செய்து குருவின் வழியாக ஆதிபராசக்தியின் அருள் இருக்கத்தான் புரிந்து கொள்ள முடியும். கலி பிறக்கப் போகின்றது. மகாபாரத யுத்தத்திலே பாண்டவர்கள் வென்றாகிவிட்டது. என் நாடு சென்று வருகிறேன் என்று கண்ணன் செல்கிறான். நாட்டிற்கு சென்ற கண்ணன் திரும்புவதாக இல்லை. அர்ஜுனனை அனுப்பி வைத்தாகிவிட்டது. அர்ஜுனனும் சென்றான். ஓரிடத்திலே திருடர்கள் அவனை பற்றுகின்றனர். அந்த வில்லை வளைத்து போரிட முயன்றான். அந்த வில்லும் அம்பும் பயனளிக்கவில்லை. எதுவரை பயனளித்தது? கண்ணன் உடன் இருக்கும் வரை. ஏன் அளித்தது? அதுவரையில் சேவையில் மனம் அர்ஜுனனுக்கு தற்காலிகமாக ஈடுபட்டிருந்தது. கண்ணனோடு வாழ்ந்து கண்ணனோடு இறையனுபூதியை அனுபவித்தன். அவனுக்கே அவித்யாவின் தத்துவம் ஆதாரமற்றது என்பது தெரியவில்லை. மானிடர்களுக்கு அவித்யாவில்தான் ஆனந்தம். அவித்யாவில் மனிதனுக்கு ஆனந்தம். தானும் மறைந்து பிள்ளைகளும் மறைந்து அனைவரும் மறைந்து சொர்க்கத்திலே இருபத்தோராவது திரேகத்தை அடைந்து பேசும் காலத்திலே தெரியும். சிந்திக்க வேண்டும். இங்கே இவை அனைத்தும் அவித்தியைக்குள்ளேதான் இருக்கிறது. கண்ணனோடு வாழ்ந்தான். கண்ணனுடைய பள்ளி அறை வரை சென்றான். ராதை ருக்மணியோடு சதுரங்கம் ஆடினான் அர்ஜுனன். ருக்மணியோடு ஆனந்தமாக காலத்தை கழித்தான். அன்னையின் சக்தியை ருக்மணி முகத்திலே கண்டவன் அர்ஜுனன். ஆதிபராசக்தியின் ஆனந்தத்தை ருக்மணியின் முகத்திலே கண்டவன் அர்ஜுனன். அவனுடைய வில் அம்பு அவனை பற்றிய திருடர்களிடத்திலே உபயோகமாகவில்லை. இது அவித்யா ஆதாரமற்றது. அதற்கு ஒரு மணிமகுடம் சூட்டினான் இக்ஷ்வாகு மன்னன் என்று. பரீட்சித் அந்த வழி வந்தவர்கள். அது போகட்டும்.
கலி பிறக்க போகின்றது. கலி பிறக்க போகின்றது. கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபரயுகம், இதில் தர்மங்கள் ஓரளவுக்கு இறைவனோடு கூடி வந்து வெல்லும். துவாபரயுகத்தில் மகாபாரத போர் நடந்தது. கண்ணன் காலடிகளை, பாதங்களை பூமியிலே பதித்தான். குருட்சேத்திரத்திலே நின்று போர்மனையை கவனித்தான். தர்மத்திற்காக போராடினான். தர்மம் நின்றது, வித்யா ஆதாரம். மாண்டது பாண்டவர்கள், அவித்யா ஆதாரமற்றது. கௌரவர்களும் பாண்டவர்களும் இருவரும் ஆதாரமற்றவர்கள், அவித்யா. சுகர் வழியாக வெளியிடப்பட்ட பாலலீலை, வித்யா ஆதாரமானது. அடைப்பட்டது 7 நாட்களில். 7000 பிறப்புகள் மனிதன் பிறந்தாலும் பாலலீலையின் கருத்துக்கள் தெரிந்து கொள்ள முடியாது. ஞானம் கற்றவன் வித்தியில் ஆனந்தம் கட்ட ஆதாரம் பாலலீலை. அந்த பாலலீலையை ஞானத்தை விடுத்து தெரிந்து கொண்டால் மோகத்தின் சாயல்தான் வரும், அவித்யா ஆதாரமற்றது. அதற்காகத்தான் மையத்தில் நிறுத்தினான் சிவபெருமானை. வியாசர் தொகுத்த 18 புராணங்களும் ஆதாரம். வித்யா தத்துவம் தொகுத்தவன் ஆதாரமற்றவன், அவித்யா. தொகுக்க செய்தவன் கண்ணன். அவனுக்கே உருவம் மறையக்கூடிய நிலை வருகிறது. இங்கே கவனிக்க வேண்டும், அவித்தியில் ஆதாரமற்ற உடலை பெற்ற கண்ணன் கலி வரும் நாளில் உடலை விட்டு 5115 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது ஒரு பக்தன் கண்ணா என்று அழைத்தான், வித்யாவில் ஆதாரமாக வருகிறான். இது மனிதனால் முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு மையமாக இருக்க வேண்டியவன் ஆசான். ஆசானை மனம் ஏற்றுக்கொள்ளுமோ? ஏற்றுக்கொள்ளாது. பிறப்புக்கு பிறப்பு உறவுகள் விட்டே போகும் ஆசானோடு. பிறப்புக்கு பிறப்பு ஆசானோடு உறவு விட்டு போகும், அவித்யா ஆதாரமற்றது. வித்யா ஓர் ஆதாரம். ஒரு பிறப்புக்குள்ளே ஆசானை பற்றுவது. ஒரு பிறப்புக்குள்ளே ஆசானை பற்றுவது ஆதாரம். ராமகிருஷ்ண பரமஹம்சன் புற்றுநோய் கண்டிருந்தான், உங்களுக்கு தெரியும். புற்றுநோயின் கடுமையால் உபசாந்தி பெறுவதற்காக அந்த அழுக்குகளை வாயின் வழியாக வெளித்தள்ள வாந்தியாக வெளியே எடுக்கிறார். அமர்ந்திருந்த விவேகானந்தன் அதை கையிலே பற்றிக் கொள்கிறான். இதுவரை ஆதாரமற்றது அவித்யா. இதுவரை ஆதாரமற்றது அவித்யா. ஒரு ஆசான் என்றால் அதுபோன்று சீடன் அமைய வேண்டும். உள்ளங்கையிலே ஏந்தி கொண்டான் அந்த வாய் வழியே வந்த கழிவு. அதில் தொண்டை புற்றுநோயின் வெளிப்பாடு. புழுக்கள் மிதந்து கொண்டிருந்தது. அந்த புழுக்கள் பேசியராம் விவேகானந்தரிடத்திலே, நாங்கள் பகவான் ராமகிருஷ்ணனின் தொண்டைக்குள் ஆனந்தமாக நித்தியம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். புழு பேசுமோ? பேசாது.
பேசும் தன்மை அறிய முடியுமோ? முடியாது. அதற்கு தகுந்த ஆசான் அமைய வேண்டும். அவன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். அப்படி என்ன ஆனந்தம் என்று கேட்டானாம் விவேகானந்தன். அவன் எவ்வளவு ஆன்மீகத்தின் தத்துவங்களை கற்றிருக்க வேண்டும் என்பதை உங்கள் மரத்திரையிலே வைத்து பாருங்கள். பல்லாயிரம் சீடர்கள் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு ஆசான் உருவாக்கும். பல்லாயிரம் சீடர்கள் ஒரு ஆசானை உருவாக்குகிறார்கள். எனக்கும் மதுபாதன் தான். வேண்டியவரும் வேண்டாதவரும் இல்லை. வந்தவனும் போவனும் சீடன். அந்த புழுக்கள் பேசியது. என்னவென்று பேசியது தெரியுமா? இதுவரையில் அவித்தியில் ஆதாரமற்ற நிலை. நாங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் உள்ளே தொண்டைக்குள்ளே வசித்துக் கொண்டிருந்தோம். அன்னை காளியின் ஆற்றலை நித்தம் நித்தம் கண்டு கொண்டிருந்தோம். இதற்காக உன்னுடைய ஆசான் எத்தனை துன்பப்பட்டார் தெரியுமோ? அன்னை ஆதிபராசக்தியின் அருள் இருக்க அந்த கழிவை விவேகானந்தன் தன் கரங்களிலே ஏற்றுக்கொண்டான். முக்கியமாக அந்த கழிவுக்குள்ளே இருந்த புழுக்கள் மகாதேவியான வித்யாபவந்து என்று சொல்லக்கூடிய பிரதிஷ்டிதா என்ற உருவம் இருக்கக்கூடிய சரஸ்வதி. இதுவரையில் அவித்யாவின் ஆதாரம் அற்ற நிலை. இந்த கழிவை கையில் ஏந்தியவன் ஒரு நிமிடம் ரோசனை செய்தான். என்னவென்று ரோசனை செய்தான்? புழுவாகி நாற்றம் எடுத்து புற்றுநோய் கண்டு அதற்குள்ளே அன்னை சரஸ்வதி வசிக்கிறாள். அந்த உயிரின் நாட்டம் ஆடுவது ஆதிபராசக்தி. அப்படி என்றால் என்னுடைய ஆசான் வழி நான் செல்ல வேண்டும் என்று அதை உட்கொண்டு விட்டானாம். உட்கொண்ட விஷயம் ஆதாரம் வித்யா. உட்கொண்ட விஷயம் ஆதாரம் வித்யா. உட்கொள்ளும் வரை அவித்யா ஆதாரமற்றது. குரு சீடனுடைய ஒப்புமை. இதை போன்று எத்தனை ஆசான் அமைவர், இதை போன்று எத்தனை சீடன் அமைவன். கலியிலே ஒரு ஆசானை உற்பத்தி செய்வது பல கோடி சீடர்கள். நல்லோரும் உண்டு, எளியோரும் உண்டு, தீயோரும் உண்டு, அனைவரும் நல்லவரே. யாரையும் விலக்கி தள்ளிவிட முடியாது. ஒரு ஆசான் ஒருவன் இரு கரங்களால் அன்னையை தொழ பல்லாயிரம் சீடர்களின் ஆசி வருகிறது. அந்த ஆசி வித்யாவின் ஆதாரம். ஆனால் அந்த சீடர்கள் அவித்யாவின் ஆதாரமற்ற நிலையில் உள்ளவர்கள். நிதானமாக சிந்தித்தால் விளங்கும். ஒரே ஆசான் ராமகிருஷ்ணன், ஒரே சீடன் விவேகானந்தன். உலக ஓட்டத்துக்குள்ளே ஞான ஒளியாக இருவரும் ஓடி வருகிறார்கள். அந்த நிலையின் தத்துவத்தை ஆதாரமற்ற நிலையிலிருந்து ஆதாரமாக வித்யா நிலைக்கு கொண்டு வந்தது அன்னை ஆதி பராசக்தி. யார்? அன்னை ஆதி பராசக்தி. என்ன உருவத்தை கொடுத்திருக்கிறாள்? பிரதிஷ்டைய. பிராணசுருத்தியின் வழியாக, அன்னையின் பிராணசுருத்தியின் வழியாக படைக்கப்பட்ட உருவம். கேள்வி என்று பிறந்திருக்கும் உங்களுக்கு. காயத்ரி என்ற ஒரு பெண்ணை
வரச் செய்து முக்கியம் கவனிக்க வேண்டும். இங்கு வேதங்கள் 4 அவளிடத்திலே கொடுக்கப்பட்டதே. ஆம், அதற்கு பதில் சொல்கிறாள் சரஸ்வதி, அம்மா, பிராணசுருத்திக்குள்ளே என்னை படைத்து விட்டாய். நான் உன்னை மறக்காதிருக்க வித்யாதாரம், மக்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும் வித்யாதாரம். உன்னால் பிரம்மத்தை வைத்து படைக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் அவித்யா ஆதாரமற்றவர்கள். என் ஒருவளை ஆதாரமாக வித்யாவின் தத்துவத்திலே, பிரதட்சையா என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலே படைத்திருக்கிறாய். நான் வேண்டுவதெல்லாம் வேதங்கள் கூட எனக்கு வேண்டாம், என்னுடைய முகத்திரையிலே இருக்கட்டும். இங்கே முகத்திரையிலே இருக்கட்டும் என்று சொல்வது அதை படித்தவள் என்பது பொருள். இது விஷ்ணுவின் முகத்திரையிலே இருந்து வந்தது. நான் அதை மற்றொரு மங்கைக்கு பிரித்து கொடுக்கிறேன். அவளை உற்பத்தி செய் என்று ஆதிபராசக்தி இடத்திலே அருள் வேண்டுமென்று மண்டி வேண்டியது சரஸ்வதி. அதனால் அந்த காயத்ரி என்ற ஒரு பெண் சரஸ்வதியின் வழியாக மகாவிஷ்ணுவின் முகத்திரையிலே இருந்து வெளிவருகிறாள். அதில் ஒரு குழப்பம், பஞ்சமுக காயத்ரி, சதுர்முக காயத்ரி என்று 18 காயத்ரிகள். காயத்ரிகள் சதுர்முகம் 4 வேதத்திற்கு. தேரின் ஆதாரம் 5வது முகம். அந்த முகத்திலேதான் கண்ணன் அமர்ந்து கீதை சொல்லி தேரோட்டம் போட்டி மகாபாரத யுத்தத்தை வென்று முடித்தான். தர்மம். கலிக்கு முன் பஞ்சமுகம். முக்கியமாக கவனிக்க வேண்டியது கலிக்கு முன் பஞ்சமுகம். கலியில் சதுர்முகம். இவை அனைத்தும் வித்யாதாரத்துக்குள்ளே அன்னை ஆதிபராசக்தி வகுத்து கொண்டு வருகிறாள். எவ்வளவு ஆனந்தம்! இதற்குள்ளே மூழ்கிவிட்டால் வித்தையின் ஆதாரங்கள் வந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு படிகளாக காயத்ரி என்ற ஒரு பெண்ணை குருவாக வைத்து கடந்து சரஸ்வதி என்ற ஒரு வெள்ளையான நிறத்திலே இருக்கக்கூடிய அன்னத்தின் மேல் அமர்ந்த தேவதை வழியாக சென்று அம்மா என்று அழைக்கிறோமே அதுதான். அவளை கட்டிப்பிடித்து ஞானப்பால் அருந்தி, மகனே, எனக்கு மேல் உனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், அவளை காட்டுகிறேன், அவள்தான் ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடியதுதான் வித்யாவின் ஆதாரம். இதற்கு முன் மனிதன் அவித்யாவின் ஆதாரமற்றது. 63 நாயன்மார்களின் தத்துவம் இதுதான். பன்னிரு ஆழ்வார்களின் தத்துவம் இதுதான். அவர்களுக்கு அனைவருக்கும் குரு பெண் ஆண்டாள். ஏன் அந்த குரு ஆண்டாள் பெண்ணாக வருகிறாள்? 30 பாசரத்திலே சொல்கிறாள், அன்னை ஆதிபராசக்தியின் அருளால் நான் அனைவருக்கும் மகளாகிறேன். என் உறவு உங்களை கண்ணனிடத்திலே சேர்க்கும், கண்ணனின் உறவு உங்களை ஆதிசக்தி இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் வித்யாவின் ஆதாரமான நிலை. இந்த ஆதாரத்துக்குள் மனிதன் மனம் நுழைந்து விட்டால் இல்லறத்திற்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களும் நடந்து முடிகிறது. காஷ்மீர் சிகரமே
பொன்மலையாக விலைக்கு வாங்கினால் கூட சாதாரணமாக தெரியும். இந்த குறைவுள்ள அஸ்வத்தாமாதான் அங்கு இன்று வரை சுற்றித் திரிகிறான். வித்தையிலே வந்து ஆதாரமான கண்ணனை கண்டு பீஷ்மர் துரோணாச்சாரியார் வழியாக வந்த சீடன் அவித்தையில் ஆதாரமற்ற நிலையில் இன்று வரை பித்து பிடித்து காஷ்மீரத்திலே சுற்றி வருகிறான். இறைவன் இருந்த காலத்தில் வாழ்ந்தவன். அந்த ஆதாரத்தை கலியில் வித்தைக்கு தேடிக்கொண்டிருக்கிறான். அன்னை நினைத்தால் ஒரு நாளில் கொடுத்து விடுவாள். அந்த அன்னைதான் ஆதிபராசக்தி என்பவள். இப்பொழுது நமக்கு விளங்கியது கலிக்கு முன் 5 முகங்களும் கலியில் 4 முகங்களும் ஏன்? வேதத்தை மனிதர்கள் இப்பொழுது கற்பதில்லை. அனைத்தும் விஞ்ஞானம். விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. விஞ்ஞானம் வேண்டும், விஞ்ஞானம் வேண்டும். அஞ்ஞானத்தை உடன் அழைக்கிறது. கலி கலியின் தன்மை. தர்மம் கூட 3 கால்களில் தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது. 4 கால் அல்ல நந்தி. ஒரு கால் ஊனமானது. ஏன்? கலி பற்றி கொண்டான். கலிக்கு இடத்தை கேட்டான். கண்ணன் கொடுத்தான், தர்மத்தின் ஒரு காலை பிடித்துக் கொள் என்று. ஆகவேதான் இந்த சதுர்முகமாக இருக்கக்கூடிய காயத்ரியை வித்யா என்ற ஆதார சுரூபத்திலே கலிக்குள்ளே வைத்திருக்கிறான் கண்ணன். அது எங்கிருந்து படித்தெடுத்தான்? சரஸ்வதி தேவியிடத்திலே. அதை படிக்க சொன்னது அன்னை ஆதிபராசக்தி. இவ்வளவு ஆனந்தம் வித்யா என்ற சொரூபத்திற்குள்ளே இருக்கிறது. பாரத யுத்தம் முடிந்தது. துவாரகா பட்டணம் சென்று விட்டான். கலியும் வந்தது. இடமொன்று கேட்டது. இடமொன்று கேட்டது. தர்மத்தின் காலை பற்றிக்கொள். எக்காலை பற்றிக் கொள்வது என்று அவன் கேட்டான். இடது கால் பின்னங்காலை பற்றிக்கொள். இடது கால் பின்னங்காலை பற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டான். கண்ணனுடைய வேலை முடிந்தது. இதுவரையில் குழப்பம். 5115 ஆண்டுகள் ஆகிறது. 5116ஆம் ஆண்டு துவக்கம் இந்த மார்கழியிலே இருக்கட்டும். பலராமனை அழைத்து உன்னுடைய நினைவை பார். அவித்யில் ஆதாரமற்ற நிலையில் இருக்கிறான். பதினொன்று 7 சுரோணி, எத்தனையோ லட்சம் படைகள், அத்தனைக்கும் ஒரு தலைவன் கண்ணன் தான். 5 பாண்டவர்களுக்காக பஞ்சபூதங்களுக்காக போரிட்டான். தர்மத்தை நிலைநாட்டி விட்டான். அண்ணனை அழைத்து நீ யார் என்று பாருந்தான். அவன் அவித்யா சுரூபத்துக்குள்ளே இருந்தான். ஆதாரமற்ற நிலை என்று புரியவில்லை. கண்ணன் காட்டிய தர்மத்தின் வழியிலே வெற்றி வாகை சூடினான். அந்த தர்மம் என்பது பெண். அந்த பெண் சரஸ்வதி தேவி. அந்த பெண்ணுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆதிபராசக்தி. அந்த வெற்றியின் பலம் அண்ணனுக்கு கூடியிருந்தது. கண்ணன் வாளை உருவினான். கொன்று விடுவேன் உன்னை. அவித்யாவின் நிலையை ஞானமென்ற வாளால் அறுக்க மாயை விலகும்.
கண்ணன் ஆயுதம் ஏந்தேன், ஆயுதம் ஏந்தேன் என்றான். போர் முடிந்த பின்தான் இடையிலே இருந்த வாளை எடுத்து அண்ணனுடைய கழுத்து மேலே வைத்தான். உன்னை கொன்று விடுவேன் தம்பி சொல்கிறான். அவித்தியில் ஆதாரமற்ற நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அன்னையின் திருவருளால் எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், அடுத்த ஆதாரத்துக்கு போக வேண்டும், அது அவதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். போகேன் என்கிறான். தொண்டை நீலகண்டத்திலே வாளை உருவி வைக்கிறான் கண்ணன். அப்பொழுதுதான் தெரிகிறது அவனுக்கு அண்ணன் என்ற போர்வை அவித்தையில் ஆதாரமற்றது. பரம்பொருளே நான் கார்கோடகன் ஆதிசேஷன் என்பதை புரிந்து கொண்டேன். யார் சொல்வது? அண்ணன். அண்ணன் என்னவாக இருந்தான்? அவித்தைக்குள்ளே ஆதாரமற்றவனாக இருந்தான். ஆனால் இதை ஒரு பெண் நிரூபிக்கிறாள். அந்த பெண்தான் ஆதிபராசக்தி. அவளுக்கு வித்தையின் ரூபமாக படைக்கப்பட்டவள்தான் சரஸ்வதி தேவி. பிராணசுருதிக்குள்ளே ஒரு பெண் கருவுற்றால் அவளுடைய பிராணன் நாபி வழியாகவும் அவள் உட்கொள்ளும் பிராணக்காற்றின் வழியாகவும் ஒரு உருவம் ஆணோ பெண்ணோ வருகிறது. பிறந்த பின் அந்த நாபியை கத்திரித்து முடி போடுகிறாள். மகுடிக்கு ஒப்பானது. ஆதிபராசக்தி அப்படி செய்யவில்லை. தன்னுடைய பிராணசுருத்தியை தன் வாயால் ஒரு பெண்ணை படைத்து அவள் வாயுக்குள்ளே உமிழ்ந்தாள். அவள்தான் பிரதட்சியா சரஸ்வதி தேவி. சரஸ்வதியின் ஆதாரம் எத்தனை இருக்கும் என்று எனக்கே தெரியாது. அவளின் கூற்று இதை எடுத்து சொல்ல வைக்கிறாள். மனிதனால் சொல்லிவிட முடியாது, மாளாது. உலகத்திலே காண்பவரை எல்லாம் பெண்மயமாக காண வேண்டிய தருணம் வரும். இந்த குறை வரலாகது என்பதற்காகத்தான் ஆதிபராசக்தி ஓம் என்ற பிரணவத்தை முன்னே விட்டாள். ஆணின் உருவமாக அகார உகார மகாரம், ஆக்கல் காத்தல் அழித்தல். பின்னே இருப்பது ஸ்ரீ. அதைத்தான் சக்கரமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். சுதர்ஷனா ஸ்ரீ சக்கரம். உடனே ஆதிதேசன் வித்யாபவந்துக்குள்ளே வந்து ஆதாரமாகி, அண்ணலே பகவானே இதுவரை தம்பி என்றான். ஆணவம் கரை புரண்டு போனது. தம்பியை அலைக்கழித்தான். வாடா போடா என்றான். இப்பொழுது அவித்தையின் ஆதாரமற்ற நிலையை விட்டுவிட்டான். ஆதிசேஷனாக மாறினான். 1000 தலைகள் விரிப்பதற்கு இடமில்லை. நீட்டினான் தன் வால் பகுதியை, விரிப்பதற்கு இடமில்லை. கடலிலே குதித்து கரையேற வேண்டும் என்றால் கடல் நீர் வத்தி போகும். அதுதான் வித்யாவின் ஆதாரம். அண்ணனாக இருந்தவன் ஆதிசேஷனாக மாறி, அண்ணலே நான் என்ன செய்வது? என்னுடைய அவித்யா ஆதாரத்தை, ஆதாரமற்ற நிலையை விட்டுவிட்டேன். உன்னை தாங்கியே ஆதிசேஷனாக வந்திருக்கிறேன். வித்தையின் ஆதாரம் இத்தனை நாள் ஏன் சொல்லவில்லை என்றான்.
முடவனே, மகாபாரதம் முடிந்த பின்தான் உனக்கு இது தெரிய வேண்டும் என்று சரஸ்வதி தேவி அருள் வாங்கி ஆதிபராசக்தி இடத்திலே உரைத்து அவள் எனக்கு உரைத்திருக்கிறாள். உண்மைதான், புரிந்து கொண்டேன். ஒரு பெண்ணின் வித்யாவின் ஆதாரத்தை புரிந்து கொண்டேன். அண்ணலே, நான் ஆனா பெண்ணா? யார் கேட்பது? ஆதிசேஷன். வித்தையின் நிலையிலே இருப்பதானால் நான் ஆனா பெண்ணா? மகனே, இப்பொழுது நீ ஆண். மகனே, இப்பொழுது நீ ஆண். உன்னால் உன்னுடைய உருவத்தை சுருக்கிக் கொள்ள இயலவில்லை. அதற்கு என் வாள் தேவைப்பட்டது. அந்த வாளுக்குள்ளே இருப்பது அன்னை ஆதிபராசக்தி, என் கைப்பிடிக்குள்ளே இருப்பது சரஸ்வதி தேவி. நீ வித்யாவின் தத்துவத்தை அறிந்து ஆதாரமாக உள்ளவனாக மாறினால் இத்தனை நீட்டு, இத்தனை அகலம், இத்தனை உன்னுடைய தலைகள். அதற்கு இந்த பூமி தாங்காது. நீ ஆண். அண்ணலே, நான் ஆணாக இருக்க விரும்பவில்லை. அவித்தையில் வந்து ஆதாரமற்ற நிலை கடந்து ஆதிசேஷனாக ஆகி வித்யாதாரத்திற்கு வந்து ஒரு குறை. நான் ஆணாக இருக்க விரும்பவில்லை. ஞானம் கரைபுரண்டு ஓடுவது இதுதான். வெலவெலுத்து விட்டான் கண்ணன். என்னவாக இருக்குகிறாய்? நான் பெண்ணாக மாற வேண்டும். நேரே பார்க்கடலுக்கு சென்று நீ 5 வகையான சுருள்களாக மாறி உன்னுடைய 1000 தலைகள் விரிப்பதற்கு இடம் கிடைக்கும், சென்று விடு என்றான். அவன் மனம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் மனம்? கார்கோடகன் ஆதிசேஷன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வித்தைக்குள் வந்து சோதனை ஆதாரத்திற்கு. அண்ணலை அடைய வேண்டும், சரஸ்வதியை உணர வேண்டும், மகாலட்சுமியை உணர வேண்டும், ஆதிபராசக்தியின் அருள் பெற வேண்டும் என்று தெரிந்துவிட்டது. அண்ணனாக இருக்கும் வரை இறைவனோடு வாழ்ந்தவனுக்கே தெரியவில்லை. மானிடனுக்கு அவித்யா தேவை. அவித்தை என்பது மானிடன் இளைப்பாறுவது. இல்லற சுகம் இளைப்பாறுவது. பிள்ளை பேறு பெற்றுக்கொள்வது இளைப்பாறுவது. இன்பம் துன்பம் அனுபவிப்பது இளைப்பாறுவது. நன்மை தீமை இளைப்பாறுவது. ஞானம் அஞ்ஞானம் இளைப்பாறுவது. இரவு பகல் இளைப்பாறுவது. இன்பம் துன்பம் இளைப்பாறுவது. சூரியன் சந்திரன் இளைப்பாறுவது. மண்டலம் நட்சத்திரம் இளைப்பாறுவது. வானமும் பூமியும் இளைப்பாறுவது. பஞ்சபூதங்களும் இளைப்பாறுவது. ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்திற்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ். அனைத்துக்கும் வழி உண்டு, ஆதாரமற்றது அவித்யா. நேரே பார்க்கடலுக்கு சென்று விடுகிறான். 5 நிலையில் தன்னுடைய உடலை சுருக்கிக் கொள்கிறான். 1000 தலைகளோடு மகுடம் விரித்தார் போன்று, குடை விரித்தார் போன்று விரித்தான். ஆனந்தம் பெருக்கோடியது. நான் இப்பொழுது பெண் என்றான் அந்த ஆதிசேஷன். நான் இப்பொழுது பெண் என்றான். தான் பெண் என்பதை உணர்ந்தேன் என்றான். தன்னை தானே அறிவது ஞானம். தன்னை தானே அறிவது ஞானம். அறிந்து கொள்கிறான். ஆதிபராசக்தி என்னுடைய உடலுக்குள்ளே இருக்கிறாள்.
நான் இரண்டையும் அனுபவித்தவன். அவித்யா ஆதாரமற்ற நிலையை அனுபவித்தேன். பார்க்கடலுக்கு ஆணாக வந்து ஆதிசேஷனாக நின்று என்னுடைய உடலை 5 பிரிகளாக சுருக்கி 1000 தலைகளை விரித்தாடி நின்றபோது அன்னை உடலிலே இருக்கிறாள். என் உடலுக்குள்ளே அன்னை இருப்பதால் நான் பெண். இதுதான் வித்யாவின் ஆதாரம். இந்த கோணத்திலேதான் அன்னை ஆதிபராசக்தி சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். தாய் ஒருவளுக்கே தான் கற்பிக்கும் தன்மை ஆன்மீகத்திற்கு உண்டு. பெண் வாழ்க்கையில் குருவாக வருவது விசேஷம். தாய் ஒரு குருவாகிறாள், தமக்கை ஒரு குருவாகிறாள், மருமகள் ஒரு குருவாகிறாள், மனைவி மூல குருவாகிறாள். தலையிலே உள்ள பேனை குத்துவது போல் குத்தி எடுத்து அவித்தியை விளக்கச் செய்து வித்யாவின் ஆதாரத்தை கூட்டிக் கொடுப்பவள் மனைவிதான். அமைதியாக சிந்திக்க புரியும். ஆண் என்று மாத்தட்டிக் கொள்ள இயலாது. இத்தனை சக்தி ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்சய பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசினி திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சஹஸ்ரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதே. வித்தையே பெண், வித்தையே பெண். அந்த வித்யாவுக்குத்தான் திருமாங்கல்யத்தை சூட்டுகிறார்கள். அவளும் சூட்டிக் கொள்கிறாள். மனைவியாக வருகிறாள், மருமகளாக வருகிறாள், மகளாக வருகிறாள். எத்தனை கோணலாட்டம் அவளுடைய ஆட்டம். வித்தையின் ஆதாரம் இதுதான். ஆனந்தமயமான ஒரு சமாச்சாரம் இங்கு உள்ளே. அவளிடத்திலே மனதை ஒப்படைத்து விட்டால் ஞானத்தின் திறவுகோல் பெண்ணென்ற கருத்தாழமான சாவியை கொண்டு திறந்து விடுவாள். நீங்கியது பற்று, விட்டது சட்டி. அவ்வளவுதான். சட்டி என்பது திரேகம். இதுதான் அந்த ஆதாரத்தின் நிலை வித்யா. ராமாவதாரம் கேட்டிருப்பீர். இன்று வரை ஜெயன்வான் இருந்து கொண்டிருக்கிறான். இந்திர பதவி அளிக்கப் போகிறார்கள், வேண்டாம் என்றான். ராமனை ஆலிங்கம் செய்தவன் தகுதி வேண்டும். ராமனை ஆலிங்கம் செய்தவன் ஜெய் ஹனுமான், தகுதி வேண்டும். நான் என்ன பலன் கண்டேன் இந்த ராமனால் என்று நினைத்தானாம். ராமா என்று ஒரு முறை சொல்லி ராமனை 2 கண்ணால் பார்த்தவன் துவாபரகம் கடந்து கலியிலே 5115 ஆண்டு வரை இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கூட ஒரு குறை, இதை கட்டிப்பிடித்தேன் என்னவென்று. கண்ணன் அவதார நோக்கமும் வந்தது. அடுத்து கண்ணன் அவதார நோக்கமும் வந்தது. ராமநாம ஜபம் விட்டபாடில்லை.
அவித்தையின் ஆதாரமற்ற நிலை. வித்யாஸ்வரூபத்திலே இருக்கக்கூடிய ஆதாரமான உருவம் பெற்ற ஆஞ்சநேயரின் மனதிலே குறை. நான் என்ன பலன் கண்டேன் ராமரை குருவாக வரித்து? அதற்கு ஒரு பிறப்பு தள்ளி வந்து விட்டான். ஆஷானோடு பழகுபவர்களுக்கு இந்த குறை வரும். நான் எந்த நன்மையும் பெறவில்லையே, நான் எந்த நன்மையும் பெறவில்லையே. பூமி உருண்டை அளவுக்கு ஆதாரமற்ற பாவம். அதை ஆசானும் இறைவியும் வாங்கிக் கொள்வதற்கே பல யுகங்கள் போக வேண்டும். இந்த முடவனை ஆசானாக ஏற்றுக்கொண்டோமே, முடவன் தான் ஆசானாக வருவான். விதியின் கூற்று இது. நினைக்க செய்கிறது, என்ன செய்வது? கிருஷ்ண அவதாரம் வந்தாகிவிட்டது. இருட்டில் பிறந்தவன் கருநிறவண்ணன். என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். இருட்டில் இருந்தால் திருட வேண்டும். என்ன திருடுவது என்று ஒரு யோசனை. இருட்டுக்குள்ளே என்ன திருடுவது என்பது தெரியாது. அசரீர் ஒன்று வருகிறது. சரஸ்வதி தேவி படிக்கிறாள். ஆதிபராசக்தி சொல்லி நான் படிக்கிறேன், கேளும். இந்த கோபியரின் மனத்தை திருட்டிப்பார், இந்த கோபியரின் மனதை திருடிப்பார் என்று. கண்ணனுக்கே விளங்கவில்லை அவதார நாயகன். ஐயகோ, பெண்ணோடு நான் உறவு கொள்ளேன், மனதோடு உறவு கொள்ளேன். நானே கருத்த நிறமாகி கருவனாகி கண்ணன் என்ற பெயரோடு எனக்கு ஏன் தான் இந்த திருட்டு புத்தி வந்ததோ தெரியாது. கருநிலவும் இருட்டில் இருப்பதனால். சரி, என்ன சொல்கிறாள் என்னை? வெண்ணையை திருட சொல்கிறாள். ஒரு வெண்ணையை திருட சொல்வதற்கு கூட ஒரு பெண்ணின் ஆசி வேடும். வெண்ணையை திருடியாகிவிட்டது. இதை யாருக்காவது கொடுத்து வின்போமா? கொடுக்கக்கூடிய வள்ளல் கண்ணன். யாருக்கு கொடுப்பது? மீண்டும் அன்னையிடத்திலே இருந்து வருகிறது. அதோ இருக்கிறதே அந்த குரங்குக்கு கொடும். யார் அது பேசுவது? ஓ, இவளா? இருக்கட்டும், கொடுக்கிறேன். இருளிலே வெண்ணெய் வெள்ளையாக வெளிச்சத்தோடு கண்ணனுக்கு தெரிந்ததாம். கீதை சொல்பவனுக்கே இந்த குறை. மகாபாரத யுத்தத்தை தர்மத்தின் வழியாக நடத்தி காட்டுபவனுக்கு குறை. அதற்காகத்தான் வெண்ணையின் நிறம் வெள்ளையாக வைத்தான், பாலின் நிறம் வெண்மையாக வைத்தான். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணீர் விடும், வெண்மையாக இருக்கும். உடனே சமுதிரத்தில் கரைக்கலாமா என்று கேட்கலாகாது. அதைவிட குடித்து விடலாம். எடுத்தான். யாருக்கு கொடுப்பது என்று நினைத்தான். குரங்குக்கு உத்தரவு வந்தது. அந்த குரங்குக்கு கொடுத்து விட்டான். அந்த குரங்கு கையிலே வாங்கிக் கொண்டு பேசும் மொழி அறியாது, ஆதாரமற்றது. வாயுக்குள்ளே இட்டது. தான் பேசிய வார்த்தை ராமா என்று பேசியது. எது? குரங்கு. கொடுத்தவன் யார்? கண்ணன். பேசியது என்ன? ராமா. கண்ணன் திகைத்து விட்டான்.
கொடுத்தது யாம், பேசுவது ராமநாமமா? கொடுத்தது நான் கண்ணன், பேசுவது ராமநாமமா? ராம் 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 என்று சொல்லியது. ஜெய் ஹனுமான் இந்த ராமநாம ஜபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ராமாவதாரம் முடியும் தருவாயிலே ஆலிங்கனம், உடலோடு உடல் சேர்த்து அணைத்து கட்டிக்கொள்வது, ஆணும் ஆணும். ஒரு பிரயோஜனம் இல்லை என்று நினைத்தான் ஜெய் ஹனுமான். இங்கே குரங்கு வெண்ணெய் தின்ற போது, அவதாரம் முடித்த காலத்தின் பின், ராமனாக இருந்தபோதும் ஜெய் ஹனுமானை மறக்கவில்லை. அவித்தையின் ஆதாரமற்ற நிலைக்குள்ளே வித்யாவின் ஆதாரம். இரண்டு உருவங்கள் மறைந்து போனது. ராமனின் உருவம் தெரியாது, ஜெய் ஹனுமானின் உருவம் தெரியாது. ஏன்? நிற்பதற்கு இடம் வேண்டும். ஜெய் ஹனுமான் வந்தால் சென்னை மாநகரத்தின் சுற்றுப்புற அளவில் அவனுடைய கட்டை விரலின் நகத்தின் பகுதிதான். அவனை அழைத்து எங்கே நிற்க வைப்பது? அவன் நினைத்தானாம், ராமனாக இருந்த போதும் என்னை மறக்கவில்லை, கண்ணனாக வந்தபோது எனக்கே வெண்ணையிட்டான். ஒரு யுகம் தேவைப்பட்டது. கிருத்தா திருத்தா துவாபார யுகம் கடந்து கலியுகத்திற்கு வந்து 4வது யுகத்திலே ஜெய் ஹனுமான் புரிந்து கொண்டான். வெண்ணெய் காப்பு வெண்ணெய் காப்பு என்பான். வெண்ணெய் காப்பு நீயும் நானுமா செய்தது இல்லை, கண்ணன் செய்தான். அந்த வெண்ணெய் காப்பின் வழியாக வித்யாதாரத்தை அடைய செல்கிறான். நடக்கக்கூடிய விஷயமாயுது. ஆன்மீகம் 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 என்பான். ஆஷானிடத்திலே கோடி கேட்பான். ஆஷானிடத்திலே கோடி கேட்பான். கேட்டவன் பிறப்புக்கு பிறப்பு தொடர்ந்து வந்தால் கூட ஏறாது. கேட்டவன் பிறப்புக்கு பிறப்பு ஏறி வந்தால் கூட கிட்டாது ஞானம். கிட்டுமா? அவள் நினைக்க வேண்டும். எவள்? அன்னை ஆதி பராசக்தி நினைத்து பிரதட்சையா என்ற வெள்ளை சேலை கட்டிய அன்னத்தின் மேல் அமர்ந்தவள் வழியாக சொன்னால் முடியும். இதுதான் ஞானம். இது ஒன்றுதான் ஞானம். மற்றதேதும் ஞானமாகாது. ஞானம் வந்துவிடுமா? கேட்டால் வராது, வரையறுத்தால் வராது. வந்ததாக நினைத்துக் கொண்டு பிதற்றுவதெல்லாம் வீண். ஏன்? விவேகானந்தன் அறிந்தினான். புழுக்கள் சரஸ்வதி ரூபமாக பேசியது. நமக்கு அந்த தகுதி உண்டா? சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு பிறப்பு வீணாகிறது. ஐயகோ திருமணம் ஆனது, ஐயகோ பிள்ளை பேரு ஆனது, ஐயகோ பொருள் வந்தது. இவை அனைத்தும் மரணத்தின் படிகளுக்குள்ளே அழைத்துச் செல்லும். அது மட்டும் வேண்டாம் என்பாய். அதொன்று மட்டும் வேண்டாம் என்பாய். நீ புத்திசாலியா? இறைவன் புத்திசாலியா? மனிதனுக்கு 6வது அறிவின் சிந்தனை இதுதான். இதுதான் விஞ்ஞானத்தின் கோளாறு. மெய்ஞானத்தை மறக்கிறது. விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. புழு பேசிய மனிதன் கூட, புழு பேசி கேட்ட மனிதன் கூட
ராமகிருஷ்ணனை சோதனை செய்துதான் ஆசானாக எடுத்துக்கொண்டான். அந்த சோதனைக்கு உட்பட்டவள் சரஸ்வதி தேவி. அவளை நெகிழ வைத்து ஆனந்தத்தை கொடுத்தவள் ஆதி பராசக்தி. லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறாள். அவித்யா வித்யாவின் ஆதாரமற்ற ஆதாரத்தின் நிலை விளக்கிக் கொண்டே போகலாம். அடுத்து பற்று பற்றற்ற நிலைக்கு என்னவென்று சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.